ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோகி வேர்ல்டு. ரோகி வேர்ல்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் சில ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் வந்துட்டு பாக்ஸிங் டே சேல் அப்படின்ட்டு ஒரு சேல் போட்டிருந்தாங்க. ஃப்ரைடே டிசம்பர் 27 or 28 அப்போ வந்து பாக்ஸிங் டே சேலுன்ட்டு சொல்லி போட்டிருந்தாங்க. அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சில ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன ஜுவல்லர்ஸ்ன்னு பார்க்கலாமா? வாங்க. நிறைய ஜுவல்லர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதில் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஒரு சில்வர் செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய பையனுக்காக ஒரு சில்வர் செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எயிட்டீன் இன்ச்சு இருக்கிற மாதிரியான ஒரு சில்வர் செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இந்த பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உமன்ஸ் பேங்கிள். என்னோடய கைக்கு ஃபிட் ஆகிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் வியர் பண்ணி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான ஃபிங்கர் ரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிங்கர் ரிங் பார்த்த உடனே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இது எத்தனை பவுன் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது எத்தனை கிராம் இருக்குன்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா, என்னோடய பாப்பாக்காக ஒரு தோடு. ஒரு சூப்பரான டால்ஃபின் டிசைன் போட்ட மாதிரியான ஸ்டட்டு. ஓகேங்களா? இந்த ஸ்டட்டு உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்டட்டு. இந்த ஸ்டட்டு வந்துட்டு எத்தனை கிராம் இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் இந்த வீடியோட ஃபைனலில். இப்போ மொத்தம் இப்போ டோட்டலாக 4 ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 வந்து இது, 2 வந்து இது. ஓகேங்களா? பாக்ஸ் வந்துட்டு அங்கே அப்புறம் என் கூட எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க. அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ரிங்கும் ஒரு இயர் ரிங்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் வந்து அவங்க டிமாண்ட் இருந்ததுனால ஒரு ஆர்டிக்கலுக்கு தனியாக அவங்க பாக்ஸ் கொடுக்கல. அதனால் நாங்கள் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இதை வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல் பாக்ஸிங் டே சேலில் வாங்கினதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அங்கே கிடச்சிச்சின்னு பார்க்கலாமா? அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்துட்டு கோல்டு கிடையாது, இது வந்துட்டு கோல்டு பாலிஷ்டு சில்வர். ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இன்னும் நிறைய ரிங்ஸ் இருந்துச்சு, பட் வந்துட்டு என்னோடய கைக்கு வந்து இதுதான் ஃபிட் இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணேன். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு அங்கே போய் தைரியம் வேணும். அவ்வளவு கூட்டம், கடல் அலை மாதிரி கூட்டம் இருந்துச்சு. இங்கே குட்டி குட்டி கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம உள்ளவே வந்து பூதவே முடியாத அளவுக்கு கூட்டம்.
இதில் போய் நம்ம எங்கே போய் தங்க நகை வாங்குறது? இன்னொன்று ஆக்சுவலியாக நான் தங்க நகை வாங்குகிற ஐடியாலையும் போகல. அதனால் வந்துட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ஆஃபர் இது போட்டிருந்தாங்க. அதில் போயிட்டோம் சூஸ் பண்ணுறதுக்காக. இன்னொரு டைம் வந்துட்டு நான் போனேன்னா உங்களுக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸில் வந்துட்டு அப்புறம் இதுவும் சில்வர், இதுவும் கோல்டு பாலிஷ்டு சில்வர். எங்கள் கூட வந்திருந்தாங்க இல்லையா எங்கள் சிஸ்டர் இன்லா வந்துட்டு ரோஸ் கோல்டு பாலிஷ் வந்துட்டு போட்ட ரிங் வாங்கியிருந்தாங்க. அவங்களோட இமேஜ் அந்த பொருளோட இமேஜ் அட்டாச் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்க்கலாமா? இப்போ அதில் என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே நீங்கள் வாங்குறப்போ 4 பொருளுக்கு மேலே சில்வர் ஜுவல்லரியில் 4 சில்வர் பொருட்களுக்கு மேலே நீங்கள் வாங்குறப்போ, பொருட்கள் மீன்ஸ் ஜுவல்லரி, 4 ஜுவல்லரிக்கு மேலே நீங்கள் வாங்குறப்போ 60% வந்து எம்ஆர்பியிலேருந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா 15%, 2ன்னா 30, 3ன்னா 30, 4ன்னா 45 அந்த மாதிரி. சரி, 1ன்னா 15, 3ன்னா 30, ரியலி சாரி, 1ன்னா 15, 2 பொருள், இப்போ 2 பொருள் வாங்கினீங்க 30%, 3 பொருள் வாங்கினீங்கன்னா வந்துட்டு 45, 4 பொருள் வாங்குறப்ப எம்ஆர்பியிலேருந்து 60%. இது எல்லாமே பீஸ் ரேட்டு, இது வந்து கிராம் ரேட்டு கிடையாது. இப்போ இந்த வளையலோடைய கிராம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. வளையல் ஆகட்டும் இந்த மாதிரி பொருட்களுக்கு எல்லாமே வந்துட்டு பீஸ் ரேட்டு தான் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்க. நான் வந்துட்டு என்னுடைய பெரிய பையனோட ஜுவல்லரி ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினேன். கால் கொலுசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். நான் கையில் இருந்து ₹1 கூட கொடுக்கல. அவனுடைய கால் கொலுசை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஃபுல் அமௌண்ட் போக அவங்க தான் எனக்கு ₹200 கொடுத்தாங்க. ஏன்னா அந்த கால் கொலுசு வந்து 92.5 சில்வரு. இப்போ வரை கால் கொலுசு எல்லாமே 80.80 டச்சில் தான் வருது. ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் 4 பொருள் வாங்கிட்டு வந்து பார்த்திக்கோங்களேன். எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருந்தோம் ஷாப்புக்கு. என்னங்கன்னா நாம் ஈவினிங் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மார்னிங்லேயே வந்துட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கால் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா 5 o'clockலேருந்து உங்களுக்கு சேல் ஆரம்பிக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. நான் ஓகே அந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு தான் சரி 5 o'clockனா ஒரு 4 o'clock இருக்க மாதிரி போகலாம், மேபி டோக்கன் கீரு கொடுத்தாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி போனது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலையாங்கிற மாதிரி ஆல்ரெடி பயங்கரமான கூட்டம். அப்புறம் வந்துட்டு எப்படியும் அடிச்சு பிடிச்சி இந்த சில்வர் ஆர்டிக்கல் வாங்குறதுக்குள்ளேயே எங்களுக்கெல்லாம் மிச்சம் மீறி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் அப்படியே கோல்டு பாலிஷ் போட்ட மாதிரி சூப்பரான பேங்கிள்ஸ், ஸ்டோன் பேங்கிள்ஸ், கலராக பேங்கிள்ஸு, நெக்லஸ்ஸு, அது இதுன்ட்டு சில்வரே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட மணி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா பொருளுமே. அப்புறம் கடைசியாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சது இதுதான். என்னுடைய பையனுக்காக இந்த செயின் வாங்கினேன், எங்கள் பாப்பாக்காக இந்த இயர்ரிங் வாங்கினேன், எனக்காக இந்த ரிங்கும் இந்த பேங்கிளும் வாங்கினேன். எனக்கு வெள்ளி வளையல் பொண்ணு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. காப்பு மாடல்ஸும் உமன்ஸுக்கு இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு இந்த மாடல் ஒண்டி தான் அவைலபிள் கிடச்சிது. சரி இந்த ஆஃபர் டைமில் விட்டால் நம்ம வாங்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு மேலே கூட்டம். ஊரில் இருக்கவங்க எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தட்டு, வெள்ளி விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு, ஒருத்தங்கெல்லாம் இன்னும் வந்துட்டு போய் வெள்ளியில் வந்துட்டு பவுட்ரு கிண்ண மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு விற்க வந்திருந்தாங்க. அம்மா அங்கே ஒரு 2 ஃப்ளோரில் வந்துட்டு நமக்கு ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சில்வருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் கோல்டுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட்டம். நான் மினிமம் வந்துட்டு நானே 1/2 hour நின்று தான் வெள்ளி கொலுசு மாற்றுறதுக்கே 1/2 hour. இப்போ தங்கம் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன இஷ்யூன்னா அவங்க மெல்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னுமுமே லேட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்துட்டு இந்த டைம் தான் கிடச்சிது. அதனால் நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வாங்க இந்த ப்ரைஸ், இந்த பொருட்களுடைய விலையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆனால் உண்மையிலுமே ஆச்சரியப்படுங்க. ஒரு கால் கொலுசு கொடுத்து நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கோம். இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா கால் கொலுசோட வெயிட் வந்துட்டு 90 கிராம்.
அதில் வேஸ்டேஜ் வந்துட்டு 35 கிராம் எடுத்துக்கிட்டாங்க. மிச்ச கிராமுக்கு மட்டும்தான் கணக்கு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா பியூர் சில்வருக்கு 92.5 சில்வருக்கே வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு 35 கிராம் வெள்ளி எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேங்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,258 ரூபா. அதே மாதிரி ஸ்டட்டு இது தான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு ஸ்டட் வந்துட்டு எங்கள் அண்ணி வாங்கின ஸ்டட்டு, அவங்களுக்கு வந்துட்டு ரோஸ் கோல்டில் வந்துட்டு ஒரு பேர்ல் வச்சிருந்த மாதிரி ஸ்டட்டு, அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,901 ரூபா. அப்புறம் அவங்க வாங்கின ரிங்கோட ப்ரைஸ் 1,560 ரூபா. அதே போல் நான் வாங்கின ரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,906 ரூபா. அப்புறம் நான் வாங்கின அந்த டால்ஃபின் கோல்டு பாலிஷ்டு இந்த ஜிஜி மென்ஷன் பண்ணிக்கிறது கோல்டு, இந்த மாதிரி ஆர் மென்ஷன் பண்ணிக்கிறது வந்துட்டு ரோஸ் கோல்டு. ஓகேங்களா? பாய்ஸோட செயின் வந்துட்டு 18 இன்ச் வாங்கியிருந்தாலே அது வந்துட்டு 8,657 ரூபா. மொத்தம் 1 2 3 4 5 6 பொருட்கள் வாங்குறதுனால எனக்கு ஒரு பொருளுக்கும் எம்ஆர்பிலேருந்து 60% கம்மியாகி எவ்வளோ வந்துச்சுன்னா, டிஸ்கவுண்ட் பாருங்க 6% போக கம்மியாகி எனக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ஜிஎஸ்டியோட சேர்த்து 14,138 ரூபா. டிஸ்கவுண்ட் கழிச்சு 14,138 ரூபா. ஓகேங்களா? லெஸ் பண்ண ஒருவேளை இந்த ப்ராடக்ட்கெல்லாம் நமக்கு 60% எம்ஆர்பியில் லெஸ் பண்ணலைன்னா 34,329 ரூபா ஆயிருக்கும். நம்ம அன்றைக்கி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணனால 20,603 ரூபா நமக்கு அன்னைக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிச்சு. இதில் ஜிஎஸ்டி வந்துட்டு 3%. நான் இப்போ கொடுத்த பார்த்தீங்களா ஓல்டு செயின், இப்போ எங்கள் குழந்தையோட கால் செயினுடைய மதிப்பு வந்துட்டு 14,358 ரூபா. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணது மாதிரியே 200 ருபீஸ் எனக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஓவரால் இந்த பர்ச்சேஸ் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. என்னன்னா நான் வந்துட்டு நாங்கள் போகிறப்பே வந்துட்டு கோல்டு பார்க்கலாம் வாங்குறோமா இல்லையா, அட்லீஸ்ட் போய் பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் போனோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் வருத்தமாக கிடையாது. ஆனால் நிறைய பேர் பாவம் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் அவங்க நிறைய ஜுவல்லர்ஸ் நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியாது. ஒரு அம்மாலாம் அப்படி போட்டிருந்த தாலி செயினை அப்படியே வந்துட்டு மங்கள்சூத்திர போட்டிருந்தாங்க ஒன்று, அப்புறம் தாலி செயின் போட்டிருந்தாங்க, அப்படியே கழட்டி கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு நேரில் இருக்கவங்க கேட்டதுக்கு, இந்த மாதிரி ஆஃபர்லாம் எப்போ திருப்பி கிடைக்கும், வேஸ்டேஜே வந்துட்டு எவ்வளோ வாங்குறாங்க, 7 பவுன் 8 பவுன் எல்லாம் அப்படியே புதுசு மாதிரி இருக்குது, அந்த ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது ஜுவல்லரி வாங்குறதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அவ்வளோ பெனிஃபிட்டாக அவங்களுக்குலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் நான் ஓவரால் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கிற ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஆஃபர்ஸ் வரப்போ நீங்களும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கையில் கேஷ் இல்லை, அதனால தான் என்னுடைய குழந்தையோட இதே மாதிரி ஆஃபர்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய்.